ஸோ இதுல வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நமக்கு வந்து டெஸ்டடா இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து நான் தனியா சம்முக்கு முன்னாடியே இங்க கொடுத்துறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட். தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட்ஸ் ரிசீவ்ட் அண்ட் பெய்ட். இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணாலோ இல்ல பெய்ட் பண்ணாலோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் என்டர்பிரைஸ். ஓகே, ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடா தான் நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பினான்சியல் ஆக்டிவிட்டில வருமா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில வருமான்னு சொல்லிட்டு நம்ம போட முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பாருங்க. Taxes on income should be separately disclosed and should be classified as cash flow from operating activities. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடுறோம் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், இன்னொன்று வந்து இன்வெஸ்டிங், லாஸ்ட் ஒன்று வந்து ஃபினான்சிங். ஸோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் போறதுக்கு அதுல எவ்வளவு இன்கம் வருதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம தனியா கீழே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அன்லெஸ் தே கேன் ஸ்பெசிஃபிக்கலி ஐடென்டிஃபைடு வித் ஃபினான்சிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம நார்மலா இன்கம் டேக்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்க்கு தான் போடுவோம். நம்ம பிசினஸ்ல இருந்து என்ன இன்கம் வருதோ அந்த இன்கம்க்கு தான் நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அப்ப இந்த இன்கம் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே தான் போடணும். ஓகே, பட் கொஸ்டின்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா அவங்க வந்து இல்ல பினான்சிங் ஆக்டிவிட்டிஸ்ல போடுங்க, இல்ல இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே போடுங்க அப்படின்னு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அவங்க என்ன சொல்லிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். ஓகே, அதர்வைஸ் நம்ம டேக்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே தான் நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து முன்னாடி நம்ம டாக்ஸ் கட்டுறதுக்காண்டி இப்போ நம்ம சம் அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கணும். ஓகேவா? ஸோ அது வந்து நம்மளோட லயபிலிட்டி. அப்போ லயபிலிட்டியோட ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு வரும்? இது டெபிட், இது கிரெடிட். ஓகே, ஸோ லயபிலிட்டியோட ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும், க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடு வரும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம கரெக்ட் இயர் ஏதாச்சும் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து கிரெடிட் சைட் போடணும். கரண்ட் இயர் டாக்ஸ் பெய்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து டெபிட் சைட் போடணும். ஓகே, ஸோ இது ரெண்டுல இது ஆர் இது இது ரெண்டுல ஏதாச்சும் நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்னு சம்மல இது கொடுத்துருவாங்க, இது பேலன்சிங் ஃபிகரா வரும். அப்படி இல்லைன்னா இது கொடுத்துருவாங்க, இது பேலன்சிங் ஃபிகரா வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஒன்னு வந்து இன்டைரக்ட் மெத்தட், அனதர் ஒன் இஸ் டைரக்ட் மெத்தட். ஓகே, ஸோ டைரக்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் சேல்ஸ் வச்சிருப்போம். ஓகே, நம்ம எவ்வளவு சேல்ஸ் பண்ணோம், சேல்ஸ் பண்ணதுல இருந்து நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்களா எம்ப்ளாயிஸ், அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தது போக நம்ம கையில எவ்வளவு நிக்குது இதை பாக்குறது வந்து டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து பேஸ்ட் ஆன் நெட் ப்ராஃபிட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பேசிக்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபைண்ட் வெதர் தி சம் இஸ் பேஸ்ட் ஆன் டைரக்ட் மெத்தடா இல்லை இன்டைரக்ட் மெத்தடான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் பேஸ்ட்ல இருக்கும். டைரக்ட் மெத்தட் அப்படின்னா அது வந்து சேல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, so if sales, purchase and reception payments related items are given, the approach வந்து direct method. So அதான் நம்ம இங்க சொன்னதா இங்க சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நெட் ப்ராஃபிட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து இன்டைரக்ட் மெத்தட். ஸோ இந்த லெஜர் அக்கௌண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ்ட் அசெட். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட்னா ஸோ இது டெபிட், இது கிரெடிட். ஸோ அசெட் அப்படின்னா அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு வரும், அதோட க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா டெபிட் சைடு, ப்ராஃபிட் அண்ட் சேல் அப்படின்னா டெபிட். ஸோ கிரெடிட் சைடு வந்து சேல்ஸ், லாஸ் ஆன் சேல், டிப்ரிசியேஷன் எல்லாம் வரும். ஓகே, ஸோ சம்பளம் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இதுல இந்த லெஜர் போட்டு என்ன பேலன்சிங் ஃபிகர் வருமோ அதை நம்ம கண்டுபிடிச்சு சம் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ சம்பளம் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிளஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். எல்லா சமக்குமே பிக்சரஸ் இருந்தாலும் சரி, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸஸ் இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் இருந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா சம் ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பிக்சரஸ் அக்கௌண்டோட லெஜர் இது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட்.
ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனுக்கு பார்த்தோம்னா சேம் அதே தான் ப்ரொபோஸ்ட் ஃபார் டிவிடெண்டுக்கு இருக்கும். ஸோ ப்ரொபோஸ்ட் ஃபார் டிவிடெண்ட் அப்படின்னா அது நமக்கு இது வந்து லயபிலிட்டி. ஸோ அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு, க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடு. கரண்ட் இயர்ல ப்ரொவிஷன் ஏதாச்சும் வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து கிரெடிட் சைடு வரும். ஸோ நம்ம டிவிடெண்ட் ஏதாச்சும் பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து டெபிட் சைடு வரும். ஓகே, ஸோ ஒன்று இது பேலன்சிங் ஃபிகர் வரலாம், ஆர் இது பேலன்சிங் ஃபிகரா வரலாம். ஓகே, ஸோ சம்ல எது கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இதை நம்ம பேலன்சிங் ஃபிகர் வரும். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனோ இல்ல ப்ரொவிஷன் ஃபார் டிவிடெண்ட் ஆர் ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட். ஓகேவா, ஸோ இதுல வந்து ரெண்டு பேலன்ஸ் இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்னல, இப்போ நமக்கு வந்து பேசிக் டேட்டா ரெக்வயர்ட் என்னன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் இருக்குன்னு சொன்னா, அப்போ 2011 2012. ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் ஓப்பனிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா இருக்கு, க்ளோசிங்ல ஒரு 200 ரூபா இருக்கு. ஓகே, ஸோ ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் ஆர் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸஸ்னா என்ன? நம்ம பின்னாடி கொடுக்கறதுக்காக இந்த வருஷமே, இப்போ நான் நெக்ஸ்ட் இயர் கொடுக்கறதுக்காக இந்த வருஷமே ஜஸ்ட் அமௌண்ட் வந்து நான் எடுத்து வைப்பேன். அதான் என்னோட ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் ஆர் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ஓகேவா, ரெண்டும் ஒண்ணு கிடையாது, ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். ஓகே, நான் பின்னாடி கொடுக்கறதுக்காக இப்பவே நான் எடுத்து வைப்பேன். ஓகே, ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கா? அப்போ இந்த 2012 பே பண்றதுக்காக நான் இந்த 2011 சம் அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கிறேன் 100 ரூபா. ஓகேவா, இதை நான் என்ன பண்ணுவேன், இந்த வருஷத்தை எடுத்து வைப்பேன், இதை வந்து நெக்ஸ்ட் இயர் நான் பே பண்ணுவேன். ஓகே, அப்ப இந்த முன்னாடியே நான் எடுத்து வைக்கிறது இந்த 100 ரூபாய் எனக்கு வந்து எந்த ஒரு காசு வந்து என்கிட்ட தான் இருக்கும். கரெக்டா, நான் ஜஸ்ட் என் அக்கௌண்ட்ல வந்து எடுத்து வைப்பேன், அடுத்த வருஷம் டாக்ஸ் பே பண்ணி சொல்லிட்டு இப்பவே எடுத்து வைப்பேன். அந்த அமௌண்ட் வந்து வேற எங்கேயுமே போகாது, என்னோட கையில தான் இருக்கும். கரெக்டா, அப்போ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து நான் பே பண்ணுவேன். கரெக்ட், இங்க எடுத்து வச்சதை நான் இங்க பே பண்ணுவேன். அப்போ இது வந்து இங்க வரும் பாத்தீங்க அப்படின்னா பினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே வரும். ஓகே, 200 இருக்கா, இந்த 200 வந்து நான் நெக்ஸ்ட் இயர் கொடுக்கறதுக்காக ஜஸ்ட் இங்க நான் எடுத்து வைக்கிறேன். அப்போ இந்த அமௌண்ட் வந்து நான் என் கையில தான் இருக்கும், வெளியே போகாது. கரெக்டா, சோ அப்ப இது வந்து நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே போடுவோம். கிளியர்? ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அண்ட் ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் இதோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிலையும் க்ளோசிங் பேலன்ஸை ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே போடுவோம். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த க்ளோசிங்ல உள்ளதை நான் ஜஸ்ட் எடுத்து மட்டும் தான் வைக்கிறேனே தவிர என் கையில இருந்து அமௌண்ட் வெளியே போகல. அப்போ இந்த அமௌண்ட் வந்து எந்த ஒரு ஆப்ரேட்டிங்குமே நடக்கல, ஜஸ்ட் என் கையில மட்டும் தான் இருக்கு. அப்ப இது வந்து நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸா ட்ரீட் பண்ணி நம்ம வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில போடுவோம். இந்த ஓப்பனிங்ல நம்ம எடுத்து வச்சிருப்போம்ல, இது அந்த 100 ரூபாய் வந்து நான் இந்த வருஷம் பே பண்ணுவேன். கரெக்டா, அப்போ டிவிடெண்ட் பெய்டு அப்படின்னா அது வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே வரும். ஓகே, சேம் அதே தான் டாக்ஸ். ஸோ டாக்ஸ்ல 2 அமௌண்ட் இருக்கும், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அமௌண்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ நான் நெக்ஸ்ட் வருஷம் இந்த வருஷத்துக்காக நான் எடுத்து வச்சிருக்கிறது இந்த 2012க்காக நான் 2011 சம் அமௌண்ட் எடுத்து வச்சிருப்பேன். ஓகே, ஸோ இந்த எடுத்து வைக்கிற அமௌண்ட் வந்து நான் 2012 பே பண்ணுவேன். ஓகேவா, ஸோ இந்த கரண்ட் இயர்ல டாக்ஸ் பெய்டு அப்படின்னா நான் வந்து நம்ம பார்த்தோம்ல ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே தனியா டாக்ஸ் பெய்டுன்னு சொல்லிட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தோமா, அந்த இடத்துல இந்த பெய்டை வந்து நம்ம போடணும். ஓகே, டாக்ஸ் பெய்டா இந்த ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம எடுக்கணும். ஸோ க்ளோசிங்ல என்ன பண்ணிருப்போம், நெக்ஸ்ட் 2013ல பெய்ட் பண்றதுக்காக இங்க சம் அமௌண்ட் எடுத்து வைப்போமா. அமௌண்ட் வந்து நம்ம கையில விட்டு வெளியே போகல, ஜஸ்ட் நம்மள்ட்ட எடுத்து மட்டும் தான் வச்சிருக்கோமே தவிர அமௌண்ட் வந்து நம்மள்ட்ட தான் இருக்கு. கரெக்டா, அப்போ அது நான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியா ட்ரீட் பண்ணி நம்ம நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கூட நம்ம ஆட் பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ்ல வரும், க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னா அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல வரும்.